மகர லக்கணம். மகர லக்கணத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுக்கு எந்த திசைகள் எல்லாம் யோகத்தை செய்யும், எந்த திசைகள் எல்லாம் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா இந்த வீடியோல பார்த்துட்டு வரலாம். உங்களுடைய குணநலங்கள் என்ன, உங்களுக்கு எப்படி, எந்த தொழில் நல்லா இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்ப பார்ப்போம். மகர லக்கணத்துக்கு லக்னாதிபதி சனி. சனி லக்னாதிபதியாக வர்றதுனால எதுவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்வீங்க, எதையுமே யோசிச்சு செய்வீங்க, யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பிட மாட்டீங்க. யாருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்கறதுல கொஞ்சம் யோசனைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அவங்க இது பொழைச்சிட்டானா என்ன பண்ணுறங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கும் இந்த மகர லக்னக்காரங்களுக்கு. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி சனி, அந்த குணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவே தான் செய்யும். லக்னத்திலேயே சனி நிற்குது, இடைஞ்சல் இல்லை. உங்க லக்னாதிபதி தான் லக்னத்துல ஆட்சியா நிற்குது, இது கொஞ்சம் இடைஞ்சல், ஏதோ ஒரு குறைய உடம்புல வச்சிருங்க. அதுதான் சிக்கல். நம்ம லக்னாதிபதி தானே, நம்ம வீட்லயே நிற்குது, ஆயில நல்ல விதமாக கொடுத்துரும், ஆயில குறையே இருக்காதுங்க. ஆனா ஏதோ ஒரு உடம்புல ஒரு குறைய வச்சிருக்கு, ஏதோ ஒரு பாவர் பார்த்ததுன்னா மாறிடுது. செவ்வாய் கூட சேர்ந்துருச்சு, நல்லா தாங்க இருக்கு. செவ்வாய் பார்த்துருச்சு, அப்பவும் நல்லா தான் இருக்கு. ராகு சேர்ந்ததுன்னு இடைஞ்சல், ராகு சேர்ந்ததுன்னா இடைச்சல் பண்ணு. ராகுக்கு பார்வை கிடையாது, 7ஆம் வீட்டில் நின்றுது அப்படின்னா கேது கூட தான் சேர்ந்து நிற்கும். அப்போ இங்கே நல்ல ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கும், ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கும், அது நல்ல விதமாகவே இருக்கும். மகர லக்னத்துக்கு லக்னத்தில் சனி நின்னாலும் கூட கொஞ்சம் இடைஞ்சல் தான். அப்படியே 2ஆம் வீட்டில் சனி நிற்குது, அதுவும் இடைஞ்சல் தான். குடும்பத்தில் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, இப்படி எல்லாமே இருக்கும். இங்கே தான் சுபர் பார்த்துருச்சுன்னா மாறிடும் பலன். சுபர் பார்த்தது அப்படின்னா மாறிடும். இல்லை அப்படின்னம்னா பொருளாதார நெருக்கடி, கஷ்டம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு, பிரிவு, இது எல்லாத்தையுமே சனி 2ஆம் வீட்டில் இருக்கிற சனி தந்தே தான் தீரும். 3ஆம் வீட்டில் நிற்குது, ரொம்ப நல்லது, தப்பு கிடையாது. கூட பிறந்தவங்களோட சண்டை சச்சரவுகள் வரும், அவ்வளோதானே முடியும். மற்றபடி எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா இருக்கும். 4ஆம் வீட்டில் நீச்சமாகுது, பொருளாதாரம் அடிபடும், பொருளாதாரம் அடிபடும், முயற்சி கொஞ்சம் குறையும் உங்ககிட்ட. ஏன்னா உங்க லக்னத்தையும் அது பார்க்கும் 10ஆம் பார்வையாக. அப்ப நீசமாகி பார்க்குற சனியுடைய பார்வை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு, அது கொஞ்சம் இடைஞ்சல தான் பண்ணு. இங்க ஏதாச்சும் வக்கரமாச்சுன்னா நல்லா இருக்கு, வக்கரமாகும் போது ஒன்றும் தப்பு இருக்காது, நல்லா இருக்கும். இங்கே சுபர்கள் சேர்க்கை இருக்கும்போது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கு. குரு சேர்ந்துருச்சு, ரொம்ப சிறப்பாக இருக்கு. சுக்கிரன் சேர்ந்தாலும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். சுபர் சேரும்போது நல்லா இருக்கு. ஆனாலும் லக்னாதிபதி நீசமாகாம இருக்கிறது தான் நல்லது. 5ஆம் வீட்டில் நிற்குது மகர லக்னத்துக்கு, தப்பு இல்லை, சுக்கிரனுடைய வீடு தான், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. குழந்தையெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும், எந்த குறையும் வைக்காது. லக்னாதிபதி எல்லாம் 5ல், அதனால குழந்தைய கொடுக்காம போகாது, கொடுக்கும். 6ஆம் வீட்டில் நிற்குது, கடன் வாங்குறதுக்கு யோசிக்க மாட்டீங்க, வாங்கினா கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பீங்க. 6ஆம் வீட்டில் சனி நிற்கிறது உங்களுக்கு நல்லது தான், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இன்னொரு பாவர் பார்க்காம இருக்கணும். ராகு கூட சேர்ந்து 6ல் நிற்குதுன்னா நோய் வாய்ப்படு, கடன் அதிகமாகு. செவ்வாய் கூட சேர்ந்தாலும் கடன் அதிகமாகு, கொஞ்சம் வம்பு வழக்குகள் வரு, பிரச்சனைகளை தரு. ஆனால் தனிச்சு சனி 6ஆம் வீட்டில் நின்றுதுன்னா நல்லா இருக்கு, தப்பு இல்லை. 7ஆம் வீட்டில் நிற்குது, தப்பு இல்லை, திக்பலம் தான். ஆனால் சந்திரனுடைய வீடு இங்கே இன்னொரு, எப்பவுமே சனியை செவ்வாய் பார்த்துடக்கூடாதுங்க எந்த ஜாதகத்திலையுமே. பார்த்ததுன்னு இடைச்சல். ஒருவேளை இந்த லக்னத்துல ஆட்சி பெறும்போது பார்த்தது அப்படின்னா அந்த பலன் வேற மாதிரி தெரியுமே ஒழிய, ஆனா பலன் தந்தே தான் தீரும். உடல் ரீதியான பிரச்சனைகளை தராம வேற பிரச்சனைகளை தந்துருங்க. சனி செவ்வாய் எப்படியுமே சனி கூட தொடர்பாகவே கூடாது. 7 நிற்கிறது திக்பலமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. இங்க சுபர் பார்த்ததுன்னா சிறப்பாக இருக்கு, பார்க்கலின்னா அது இடைஞ்சல் தான். 8ஆம் இடத்துல இருக்கவே கூடாது. மகர லக்னத்துக்கு இந்த சனி 8ஆம் இடத்துல நின்றுச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. சனியுடைய திசையில ரோட்டுக்கு வந்துருவாங்க, அவமானம், அசிங்க, கேவலம் அத்தனையும் அடைய வேண்டிய சூழல்கள் வந்துடும். குரு பார்த்தால் மாறும், குரு பார்த்தால் மாறும், அவ்வளோதானே ஒழிய குரு பார்க்கல அப்படின்னா அவுட்டு. 9ல் நின்னா தந்தைக்கு இடைஞ்சல்கள் பண்ணு, தந்தை இடத்துல சிக்கல்கள் பண்ணு, இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாமே 9ஆம் வீட்டில் இருக்கிற சனி பண்ணும். 10ல் நின்னா தொழிலை கெடுக்க. ஆனால் வேற சுவரோட சேர்ந்து நிற்கும் போது அங்கே 10ல் உச்சம், அதனால இரும்பு சார்ந்த தொழில்களில் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சனி திசை நடந்தது அப்படின்னா 10ல் உச்சம் ஆகும்போது இங்கே சுக்கிரனையே சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மகர லக்னக்காரங்களுக்கு. 11ல் நிற்கலாம், தப்பு இல்லை. 12ல் நின்னாலும் குருவுடைய வீடு தான், அங்கேயும் தப்பு கிடையாது. ஆக மகர லக்னக்காரங்களுக்கு இந்த சனி திசை சில இடங்கள்ல நின்னுது அப்படின்னா தான் யோகத்தையவே செய்யுது, சில இடங்கள்ல பிரச்சனைகளை தான் தருது. சரி, சனி திசையே இப்படி, லக்னாதிபதி திசையே இப்படித்தான்.
ஒரு நல்லது கெட்டது கலந்துதான் பலனை செய்யுது. சரி, குரு குரு வந்து தப்பு இல்லைங்க. 3-12க்கு அதிபதி தான். அது எங்க நின்னாலும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செஞ்சிடாது. குரு 12லயே நின்னுது அப்படின்னாலும் வெளியூர் வெளிநாடெல்லாம் போக வைக்கிங்க. எங்கேயாச்சும் கடகத்துல அது நின்னாலும் கூட வெளியூர் வெளிநாடெல்லாம் போக வைக்கிங்க. குரு வந்து நல்லா இருக்குங்க. குரு திசை வந்து சிறப்பாகவே இருக்கு மகர லக்னக்காரங்களுக்கு. 3-12க்கு அதிபதியாக இருக்கிறங்காட்டி நிறைய பேர்த்து கூட கம்யூனிகேஷனை கொண்டாந்து விடுங்க குரு திசை. இது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியை கொடுக்கு, வெற்றியை கொடுக்கு. குரு திசை நல்லா இருக்குங்க மகர லக்னத்துக்கு. செவ்வாய் திசை. செவ்வாய் 4-11க்கு அதிபதி, பாதகாதிபதியும் இங்க மகர லக்னத்துக்கு செவ்வாய் தான். இந்த செவ்வாய் வந்து பாதகாதிபதியாக வர்றதுனால செவ்வாய் திசை அப்படி ஒன்றும் நல்லதுகளை செஞ்சிடாது. 11ஆம் வீட்லேயே ஆட்சியா நின்றுதுன்னா இடைஞ்சல் தான். அது தனிச்சு நின்றுச்சுன்னா சொல்லவே வேண்டியதில்லை. ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு பாதகத்தை கொடுத்தே தான் தீரும். ஒரு வேளை சுபர் பார்த்தா தான் தப்பிக்கு, இல்லைன்னா அது 11ஆம் அதிபதி பாதகாதிபதி சர லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு செவ்வாய் இடைஞ்சல்களை பண்ணும். ஆனா இந்த செவ்வாய் வந்து வேற எங்காச்சும் இப்போ 11க்கு மறைஞ்சு வேற இடங்கள்ல நிற்கும் போது நல்லா இருக்கு. வீடு வண்டி வாகனங்கள் எல்லாம் வீடு கட்டுறதுல செவ்வாயுடைய திசாபக்தியில தான் கட்டுவீங்க. செவ்வாயுடைய திசையில தான் வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இது எல்லாமே நடக்கும். ஆக ஒரு பாதி வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும். இல்ல 4ஆம் வீட்டோட மட்டும் தொடர்பாச்சுன்னா சிறப்பாகவே இருக்கும் இந்த செவ்வாய் திசை. சரி, அடுத்தது வந்து சுக்கிரன். சுக்கிரன் வந்து இவங்களுக்கு ராஜ யோகாதிபதி. ஏன்னா 5-10க்கு அதிபதி. அது வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. சுக்கிரன் திசை வந்து நல்ல ஒரு தொழில், துணி சம்பந்தமான தொழில்கள் நல்லா இருக்கு இவங்களுக்கு. சுக்கிரன் திசை நடந்ததுன்னா கண்டிப்பா துணிக்குள்ளதான் இருப்பாங்க, இல்ல கலை சார்ந்த விஷயத்துக்குள்ளதான் இருப்பாங்க, இல்லைன்னா உணவுக்குள்ள இருப்பாங்க. இந்த 3 தொழில் தான். ஃபேன்சி ஸ்டோரு, இல்ல துணி சார்ந்தது துணி கடை, இல்ல அழகு சம்பந்தமானது நகைக்கடை, அழகு அலங்காரம் சம்பந்தமான ஏதோ ஒரு தொழில்கள். ஃபர்னிச்சர் சேல் பண்ணாலும் கூட, வீட்டுக்கு ஃபர்னிச்சர் சேல் பண்ணாலும் கூட சுக்கிரன் தானே. அழகு பொருட்களை சேல் பண்றது எல்லாமே சுக்கிரன் தான். அதே மாதிரி வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறது, துணி சம்பந்தமானது, அழகு கலை, பியூட்டி பார்லரு, இல்லை பியூட்டிஷனாக வர்றது, இது எல்லாமே வந்து சுக்கிரனோட திசையில் நடக்குங்க. சுக்கிரன் திசை வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. தொழில் பண்ணணுங்கிற எண்ணத்தை கொடுக்குங்க சுக்கிரனோட திசை. மகர லக்னத்துக்கு சுக்கிரன் ரொம்ப சிறப்பு தான். சரி, புதன். புதன் வந்து பாக்கியாதிபதி தான். அதே சமயம் 6ஆம் அதிபதியாகவும் இருக்கிறங்காட்டி அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை செஞ்சிடாது. 6ஆம் அதிபதி இன்னும் கடனத்தன தரணும், மற்றபடி அது பாக்கியாதிபதியும் இருக்கிறதுனால நல்ல விதமாகவே இருக்கு. புதன் திசை ஒண்ணு கிடைக்காது. 6ஆம் வீட்டோட அதிக தொடர்பாச்சுன்னா கொஞ்சம் கடனை கொடுக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன வம்பு வழக்கு இப்படித்தான் கொடுக்கு. இருந்தாலும் அதுல எல்லாம் எந்த தப்பிச்சு வந்துல பெரிய அளவுகள்ல கொடுக்காது. அது வெறும் 6க்கு அதிபதி மட்டும் இல்லை, பாக்கியாதிபதியும் தான். அப்ப ரெண்டும் கலந்த மாதிரி பலன்கள் தரும் போது புதன் திசை உங்களுக்கு நல்ல பலன்களை தான் அதிகமாக தரும். சந்திரன் வந்து 7ஆம் அதிபதி. சந்திரனை பொறுத்து தான் உங்களுடைய துணையே. வளர்பிறை சந்திரனாக இருந்ததுன்னா துணை நல்ல துணையாக அமையுங்க. அதே மாதிரி தேய்பிரையாக இருந்தாலும் கூட சுபரோட சேர்ந்து நின்றுச்சுன்னா நல்ல துணையை கொடுக்குங்க. கூட்டாளி, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது இந்த சந்திரன் தான். சந்திரனோட திசா புக்திகள் இல்ல அந்தரங்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண அமைப்புகளை கொடுக்குங்க. சரி, இந்த மகர லக்கணத்துக்கு ஆகாத திசை சூரியன் திசை தான். சூரியன் வந்து 8ஆம் அதிபதி. என்னதான் இருந்தாலும் சூரியன் திசை வந்ததுன்னா அவமான அசிங்கத்தை கொடுக்கத்தான் பார்க்க. 6 வருஷம் கொஞ்சம் போட்டு படுத்து எடுத்து ஏதாச்சும் அதிக சுவர்களை அஸ்தங்கம் பண்ணி நின்றுதுன்னா நல்லா இருக்கு. இப்போ அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் சூரியன் திசை நல்லா இருக்கு. 3ஆம் இடத்துல மறைஞ்சாலும் கூட சூரியன் திசை நல்லா இருக்கு. 12ல மறைஞ்ச சூரியன் திசை நடத்தினாலும் நல்லா இருக்கு. எங்கேயாச்சும் கேந்திர திரிகோணங்கள்ல இந்த 8ஆம் அதிபதி போய் மாட்டிருச்சு அப்படின்னா அது இடைஞ்சல் தான் பண்ணு. அது நிறைய சிக்கல்களை பண்ண அவமான அசிங்கத்தை கொடுக்கத்தான் செய்யுங்க. சரி, மேக்சிமம் நம்ம வந்து இந்த மகர லக்னத்துக்கு எல்லா திசைகளையும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் சனி திசை, குரு திசை, செவ்வாய் திசை, சுக்கிரன், புதன், சந்திரன், சூரியன் வரைக்கும் பார்த்தாச்சு. சரி, இப்போ பொதுவா இந்த மகர லக்னத்துக்கு எதெல்லாம் யோகத்தை செய்யும்? சுக்கிரன் ரொம்ப நல்ல யோகத்தை செய்யும். அதுக்கு அடுத்தது புதன் யோகத்தை செய்யும். சனி வந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டு யோகத்தை செய்யும். சனி நிக்கிற வீட்டை பொறுத்து சனி யோகத்தை செய்யும். மற்றபடி சூரியன் நல்லதுகளை செய்யறதுல ரொம்ப சிரமம். சூரியன் செய்யறது சிரமம், செவ்வாய் செய்யறதும் சிரமம்தான். வேற சந்திரன் ஒரு மீடியமா செய்யுங்க. இந்த மாதிரியான பலன்கள் தான் மகர லக்கணக்காரங்களுக்கு நடக்கும். ஓகே, நீங்க எந்த லக்கணம், உங்களுக்கு என்ன திசா முக்திகள் நடக்குதுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. இப்போ மகர லக்கணம் முடிஞ்சிருக்குதுங்க. எத்தனை மணி நேரம் ஓடி இருக்குது? 1.5 மணி நேரம் போயிருக்குதா? இன்னும் 2 லக்கணம் பேசிடுவோம். இப்போ வீடியோ வந்து டபுள் டாப் லைக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து மகர லக்கணத்துக்கு முடிஞ்சிருக்கு. இப்போ கும்பம் மீன லக்கணத்துக்கான சொல்ல போறாரு.
2 லக்னத்துக்குரிய வாழ்நாள் ரகசியங்கள் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க.